புசு புசுன்னு கத்திட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நகர் எப்படி? அடியே சக்காலத்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இரு வார இரு. இன்னும் விடலையா நீ? அவளை பாத்துக்கிட்டு தான் இருக்கியா? சும்மா பார்த்தேன்டி, காத்து வருதான்ட்டு. உன் மொழி காத்து வாங்கினது மாதிரி தெரியலையா? 40 வருஷமா நான் பார்க்கும் போதெல்லாம் அவன் ஜன்னலுக்கு பின்னாடி தானே நிக்கிறா. நீங்க இருந்து எட்டி எட்டி பாக்குறது தெரியாமலா இருக்கு? என்ன பண்றன்னு பாரு. குடும்பத்துல சண்டை எடுத்துருவா போல இருக்கு. அட பாவி மனுஷா, இத நீதே எடுத்து வச்சிருக்கியா? அன்னைக்கு என் பேர புள்ள எம்புட்டு அழுதியா, சின்ன புள்ள கணக்கா இதை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கியா? இதுல எப்படியாவது ஏறணும்னு எனக்கு ஆசையா இருக்குடி. அட மனசா, இங்க இன்னொன்னு காட்டுற வைய கூடாது. இதுல தாண்டி யாருக்கும் தெரியாம காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். நம்ம கல்யாணத்தன்னைக்கு ஏதோ விளையாட்டா சொல்றேன்னு நினைச்சுக்கிறீங்களா? பார்த்தா உங்ககிட்ட ஆசை வச்சிருக்கியா? அதுக்கு உடஞ்சி போன என் தண்டட்டிக்கு ஒரு திருகாணி போட்டு சரி பண்ணி குடியானா? காசு இல்ல இல்லைட்டு இதுக்கு உங்ககிட்ட காசு சேர்த்து வச்சிருக்கியா? இது மட்டும் ஏன் ஆசையா இல்ல சன்னல் வழியா? போயிட்டா யோ என்னய்யா? நம்படி, இது மட்டும் தாண்டி ஆசை. காரே ஏற தெரியாது, இதுல ஏரோப்ளேன் ஏற போறியா? கேட்டா ஆசைன்னு வேற சொல்ற. என்னமோ பண்ணு. வாங்க போலாம். ஏரியா சூப்பரா இருக்குடா. சார் ஸ்பாட் எங்க சார்? இப்போதானே வந்து இறங்கியிருக்கோம், பார்த்து சொல்றேன். அண்ணே, அக்கா இருக்காங்களா அண்ணே? இருக்காங்க அண்ணே. டிவியில் சமையல் ப்ரோக்ராமுக்கு சமைக்கிறதுக்காக கேட்டிருந்தோம். அக்கா நல்லா சமைப்பான்னு சொல்லியிருந்தாங்க, அதான் கூட்டு போலான்னு வந்தேண்ணே. அக்கா நல்லா சமைப்பாங்கன்னு யார் சொன்னது? அண்ணே, அக்காவே சொன்னாங்கண்ணே. அக்காவே சொன்னாங்களா? ஆமாண்ணே. ஏய், இது எப்படி நடந்தது? வேலைக்கு போயிருந்தீங்கல்ல. டாக்டர் போய் வேற வேலையை பாருங்க, இவ்வளவு நம்பாதீங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏய் உள்ளபடி. எனது டிவில கஞ்சி காய்ச்சணுமா? எனக்கு தெரியாதுப்பா. இது சரிப்பட்டு வராது. ஏத்த நான் வந்து என் கலவை கொண்டே விடுவான். ஏப்பா கஞ்சி காய்ச்சறதையா போட்டா பிடிக்கிறிய? நம்ம ஏரியாவிலேயே மயிலாடுப்பாறை மச்சக்காரதமா நல்லா சமைப்பான், அவனை போய் பாருங்கப்பா. எல்லா இடத்துலயும் போட்டோ எடுத்துறாயப்பா. போடு நிறுத்தாம போடு போடு போடு. சார் ஸ்பாட் எங்க சார்? என்னடா மப்பா, கோழியை கிட்ட வந்து தரமாட்டியா? கஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு பக்கத்து ஊரில் போய் யாராவது பிடிச்சிருவா. இந்த ஊரில் இருக்க பொம்பளைங்க வந்தாலும் ஆம்பளை விட மாட்டாங்க, பூரா காமரப்பட்டவைங்க. என்ன செய்யறது? எலை அந்த கோழியை கொடுத்து வாட சொல்கிறான். ஹலோ கேக்குதா? பச்சைக்கலை டிவி ப்ரோக்ராம்ல சமைக்கிறதுக்கு உங்ககிட்ட எதனா லேடி இருக்காங்களா? சமைக்கலாம் யாரும் வர மாட்டாங்கப்பா. சட்டி முட்டிகள் வேணா ஆள் வரும். பொம்பளையால யாருப்பா சமைச்சுக்கிறது? இப்ப இருந்தா கால் பண்ணுப்பா. காசு பணம் பிரச்சனை கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம். சரியா? சரி சரி, கொஞ்சம் மறந்துடாதப்பா. இருந்தா சொல்றேன். பேசியிருக்கா ஏதாவது பண்ணுடா. முதல்ல சாப்பிடுங்க தம்பி, அப்புறமா சமைக்கிறத பற்றி யோசிப்போம்.
சூப்பர் ராம். தேங்க்யூ சார். இந்த மாதிரி வித்தியாசமாக தான் பண்ணோம். சரிங்க சார். இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் அந்த ஊருக்காரங்க தான் சார். இவங்கெல்லாம் டச்சில் வச்சுங்கய்யா. ஓகே சார். எங்க வர்றா இப்படி ஒரு கறியை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதில்ல. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சியான்களோட ஒரு சின்ன செல்ஃபி. அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு கிராமத்தில் தமிழ்நாடு பூராவா ஐயா என்னாச்சு எப்படி? ஏய் என்னடா என்னாச்சு? எப்பட்றா? சரி இப்போ எப்படி இருக்கு? இவங்க 2 பேருக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. சடையன்சியானுக்கு தான் ரொம்ப சீரியஸாக இருக்குது. 50,000 முன்பணமாக கட்ட சொல்லியிருக்காங்கடா. இந்த கிரெடிட் கார்டில் 50,000 எடுக்கலாம். இந்த பணத்தை போய் முதல் கட்டு போ. பேஷண்ட்டோட ரிலேஷன் நீங்கள் தானே? சொல்லுங்கள் சார். தலையில் பலமாக அடிபட்டுருக்கு, பிளட் நிறைய கிளாட் ஆகிருக்கு. நியூரோ சர்ஜனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவர் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னு தெரியும். பேஷண்ட் வேறு ஏஜ்டு பர்சன். அப்ராக்சிமேட்டாக 8 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும். அதுக்கு உண்டானதை அரேஞ்ச் பண்ணி என்னடா இப்படி சொல்கிறாரு? சரி நீங்கள் இருங்க. டேய் வாடா. சியா வாங்க. என்னமா பண்ண போகிறோம்? என்னடா பண்ண போகிறோம்? 2 பேர்கிட்ட மொத்த அமௌண்ட்டையும் கட்டியாச்சு. எப்படி புரட்டினாலும் 50,000 70,000 தான்டா புரட்ட முடியும். 7 லட்சம் 8 லட்சம்னா எப்பட்றா? நம்ம சியாங்க ஊரில் தான் ட்ரை பண்ண முடியுமா? வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன சொல்றது? ஹலோ. ஏப்பா பெருசுகள்லாம் நல்லபடியா வந்து சேர்ந்துருச்சுக்கலாமே? இல்லை அப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. என்னப்பா சொல்ற? சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுங்களா? இவங்களால தான்டா உனக்கு எனக்கு நல்ல லைஃப் அமைஞ்சது. ஒரு 2 நாள் சடையசி ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி சடையசியான ஃப்ளைட் ஏற்றலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சடா. சரி விட்றா, பார்த்துக்கலாம். சொல்லுங்கள் சார். என்ன ஃபோன் எப்பவுமே பிஸியாகவே இருக்கு? கொஞ்சம் வெளியில் இருக்கேன் சார். உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்கள். இந்த பார்க்குறேன் சார். சார் அன்னைக்கு சமையல் ப்ரோக்ராமில் வந்தாங்கல்ல, அவங்கள மாதிரியே இருந்துச்சு. அதான் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணேன், பார்த்தீங்களா? ஆமாம் சார், அவங்க தான். அவங்களோட தான் சார் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். நம்ம முதியோர் நிகழ்ச்சிக்காக தான் சார் வந்தாங்க. அவங்கள ஒருத்தர் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கார் சார். என்ன பண்ண தெரியல சார். இந்த வீடியோ ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. ஆஃபீஸ் புறப்பட்டு வாங்க, பேசிக்கலாம். சரி சார். நான் ஆஃபீஸ் போய் எம்டியை பார்த்துட்டு அதான் ட்ரை பண்ணிட்டு வரேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா.
ஆனா நீ ரொம்ப சோகமா இருக்க. ஏன்னு எனக்கு தெரியும். இதே மாதிரி தான் 45 வருஷமா நெஞ்சிலேயே தட்டிக்கிட்டு இருக்கிறான். ஒரே ஒரு நாள் அவன் கதவை தட்டியிருந்தா இவன் வாழ்க்கையே மாறி இருக்கும். அதுக்கு ஒரு வழி பண்றேன். அலங்காரம் இங்க வாடா. அட நீங்களா? எப்படி போய் இருக்கீங்க? உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சொல்லுங்க, நான் பண்றேன். இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி எங்க எல்லாருக்கும் உன் கையால ஏதாவது ஜிகு ஜிகுன்னு பண்ணியா சத்துடா. அவ்வளவுதானே, விடுங்க. பொண்ணை தூக்குனதுக்கு சாட்சியை பார்த்துக்குங்க. கட்டின வேட்டி, நெத்தி லைட்டு, செருப்பு 3 இன்ச்சலோடு இருக்கியா? இதுக்கு மேல என்ன பேசணுமோ பேசுங்க. இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி எங்க எல்லாருக்கும் உன் கையால ஏதாவது ஜிகு ஜிகுன்னு பண்ணியா சத்துடா. ரெண்டு பேரும் ஏன் கூட தாட்டா ஓடி இருந்தாங்க. நெத்தி லைட்டு கீழே விழுந்துச்சு. இருட்டில் எங்கே போனாங்கன்னு தெரியலடா. யோ, கேக்குற பதில் சொல்லாம அங்க நான் குசு குசு. பஞ்சாயத்து புடிக்கிட்டோம், பேசிக்கிறோம். இப்படி கேக்குற அவன் மரியாதை அப்படி நிக்கிறத பாரு. யாரு பொம்மனுக்கு நான் கஞ்சி ஊத்த முடியாது. அப்படி ஊத்துறாருந்தா நீ ஊத்திக்க. மண்டைகளும் சேர்ற ஆளுகளும் இதுக்கெல்லாம் என்ன குறை வச்சோம்? அவமானப்படுத்தி நிக்கிறத பாரு. கையை என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? 8 நாட்டுக்கு பேரானா கண்டபுரம் ஜமீனோட கடைசி வாரிசை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. எங்க உயிரே போனாலும் உங்களை விட மாட்டோம். அதுக்கு இன்னைக்கே உங்க ஊர் மேல தூக்குறோம். சும்மா இருங்கப்பா. அக்கம் பக்கம் ஊருக்குள்ள அண்ணன் தம்பியா வேலைக்கு இருக்கா. நமக்குள்ள சண்டை போட்டா நல்லா இருக்க பெருசுலா. வயசு தகுந்த வேலையை பார்க்காம ஊருக்குள்ள சண்டை எடுத்து விட்டுக்கிறீங்களா? ஒழுக்கமா 2 பேரும் எங்க இருக்காங்கிறத காமிக்கணும். இவன் என்னடா சொன்னதே திருப்பி சொல்லிக்கிருக்கான். தெரிஞ்சாதா சொல்லியிருப்போம்ல. இவங்க எல்லாம் எப்படி விட்டா வர மாட்டாங்க. ஜமீன் கடையை கொண்டு வந்து 100 நகை ஆட்டை போட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அவங்க கம்பவுண்ட் ஆட்டுவாங்கல. இதை விட்டு எங்க போறீங்க? அத பாத்தீங்களா? வராங்க பாரு. ஏங்க, நீங்க நேத்து ராத்திரி பண்ண கலவரத்துல 2 பேரும் அடிபட்டு சாக தெரிஞ்சாங்க. சரி பண்ணி கூட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சிங்களேங்க. என்னங்க நியாயம்? நல்ல வேலை இஞ்சி போட்டது நல்லதா போச்சு. எடுக்காம இருக்காங்க. இல்லை, செருப்பு கூட சேர்ந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்துட்டு போகட்டுமே. விடுங்கய்யா, வாழ்ந்துட்டு போகட்டும். ஏமா உன்னை வழுக்க டைம் தூக்கிட்டு வந்தாங்களா இல்லை நீயா வந்தியா? பயப்படாம சொல்லுமா. நானாத்தையும் வந்தேன். ஏய் கிழவே, இதுக்கு மேல பேசினா உனக்கு நல்லா இருக்காது. என்ன ஊர் மனது ஏற மாட்டேங்குது நீ? பேரம் பேத்தி கல்யாணம் முடிக்க சொன்னா உனக்கு புருஷன் கேக்குதோ? ஒழுங்கா ஊர் வந்து சேர. இல்ல ஊரை விடுங்க, ஓடி போயிரு. எலே நிறுத்துங்கடா. நான் எதுக்குடா ஊரை விட்டு ஓடணும்? பெருசா பேச வந்துட்டாங்க. அன்னைக்கு அப்படித்தான் எங்க அப்பா என் கௌரவம் பார்த்து மான மரியாதை போயிருமுண்டு ஆள்தாட்டியத்தை அடிச்சு என்ன இன்னொருத்தனுக்கு கட்டி வச்சான். அன்னைக்கு என் உரிமையை விட்டு கொடுத்தேன். அப்புறமா எவன நினைக்கிறேன் என் புருஷன் என்னைய அடிச்சியா. அப்ப என் உணர்ச்சிகளை விட்டு கொடுத்தேன். புள்ள குட்டின்னு மார்மேலையும் மடியிலையும் தூக்கி அடைப்போது கூட இவனை மறக்க முடியல. இவ்வளவு சொந்தம், அவ்வளவு சொத்து, சுகம், பணம், பொருளும் கூட இருந்து என்னைய கடைசியா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு கூட இல்லாம போச்சு. இன்னைக்கு தன்னன் தனியா திண்ணையில அனாதையா உட்கார்ந்திருக்கேன். இந்த ஊரு தடுக்குது. அப்பன், புருஷன், புள்ள, பேரன், பேத்தி, அக்கம், பக்கம், ஊர்க்காரங்கன்னு எல்லா வாழ்க்கையும் நான் வாழ்ந்துட்டேன்டா. எந்த வாழ்க்கையுமே வாழாம எனக்காக காத்திருந்தா பாரு. இவனை நான் இனிமேலும் தனியா விட்டா நான் மனுஷியே இல்ல. நான் மனுஷியே இல்ல.
அம்மா எங்க மானத்தை காப்பாத்திட்டமா. அழுகாதம்மா. ஏய் லவ்